ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக எப்படி சிக்கன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம நிறைய மசாலா ஐட்டங்கள் சேர்க்காம பேச்சுலர்ஸ் கூட சீக்கிரமாக ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம 3 ஸ்பூன் குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இல்லைன்னா நம்ம தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்தால் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் 1 கைப்பிடி அளவு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி 2 தக்காளியும் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 1 குழம்பு கரண்டி அளவு நம்ம எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நிறைய தண்ணி தேவையில்லை, ஏன்னா சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம இந்த சிக்கனும் இதெல்லாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் வேக விட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்துடலாம். நம்ம அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு அதில் நான் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம போட்ட ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீதி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெந்தால் போதும். நல்லா வதக்கிப்போம். நம்ம இப்போ போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை தழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா இதில் கொஞ்சம் ஒரு வதக்கிக்கலாம். நம்ம இந்த குழம்பு ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் நம்ம எந்த வித மசாலா ஐட்டமும் நம்ம சேர்க்கலை. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கோம். மற்றது எதுவுமே நம்ம மசாலா ஐட்டங்கள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம், ஏன்னா இது நம்ம குக்கரில் வச்சு விசில் மட்டும்தான் விடுறோம். இதை வதக்கி அதை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். பேச்சுலர்ஸ் கூட இதை நம்ம செய்யலாம். இந்த குழம்பு பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிசியார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக எப்படி சிக்கன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சிக்கன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் டிஃபன் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக ஈஸியாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.